சிவாய நம. பக்தி சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் சிதர்த்தா யம குருவின் துணை. இன்றைய பதிவு மகாலட்சுமி உப்பு பூஜை. உப்பு பூஜை செய்து நிறைய மாற்றங்கள், முறையான வழிபாடுகள் எப்படி செய்யணும். சித்தர்கள் சொன்ன முறையான வழிபாடுகள் பார்த்தீங்கன்னா உப்பு பூஜை. ஒரு குடும்பத்துல நிறைய கஷ்டங்கள், அந்த கஷ்டங்கள் எப்படி சரி செய்யணும்னுட்டு சித்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது முறையான வழிபாடுகள் இருக்கு. உப்புன்றது ஒரு மகாலட்சுமி யோகம். நீங்க பூஜை அறையில ஒரு மண்பானையில உப்பு வைத்தாலே தனதானிய செல்வங்கள் எப்பொழுதுமே நிறைஞ்சு இருக்கும். ஸோ அதனால இந்த உப்பு பூஜை செய்து நிறைய பேருக்கு பல நாடுல இருந்து இந்த உப்பு பூஜை செய்து நிறைய மெசேஜ் எனக்கு வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. உப்பு பூஜை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பூஜை செஞ்சுட்டே இருக்கணும். வேலை விஷயங்கள், புது வீடு வாங்கணும், சில கோரிக்கை இருக்கும், தனதானியங்கள் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் வீட்டுல பண செலவுகள் அதிகமாயிட்டே இருக்குன்னா கண்டிப்பா இந்த உப்பு பூஜை செய்யுங்க. உப்பு பூஜைக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா மண்பானை, சின்னதா ஒரு மண்பானை வாங்கிக்கங்க. மஞ்சள் நூல் நீங்க எடுத்துக்கணும். கல் உப்பு, 7 முக ருத்ராட்சம் மட்டும்தான் வைக்கணும். மத்த வேற எந்த முகமும் வைக்கக்கூடாது. 7 முக ருத்ராட்சம், எலுமிச்சப்பழம், ஒரு காணிக்கை. அதன் பிறகு 9 அகல் விளக்கு, 6 அகல் விளக்கு தனித்தனியா எடுத்து வச்சுக்கங்க. வேலைக்கிழமையே நீங்க பூஜை அதெல்லாம் சுத்தம் செஞ்சிடணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை நிறைய பேர் வெள்ளிக்கிழமை தான் எல்லாம் சுத்தம் செய்வாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஒரு நாள் முன்னாடி வேலைக்கிழமையே வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு நீங்க பூஜை அறையில விக்கிரகங்கள் எல்லாமே அபிஷேகம் செய்யணும். எல்லாமே வேலைக்கிழமையே செய்து வச்சிடணும். மஞ்சள் குங்குமம் வச்சிடுங்க. வெள்ளிக்கிழமை காலையில பூ போட்டு விளக்கு ஏத்தணும். அந்த மாதிரி நீங்க பார்த்துக்கங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை காலையில பூஜை செய்வது நன்மை. வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும்னா ஒரு சின்ன மகாலட்சுமி முன்னாடிதான் இந்த உப்பு பூஜை செய்யணும். மகாலட்சுமி படம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தட்டுல மஞ்சள் அரிசி வச்சிடுங்க. மண்பானை வச்சிடணும். மண்பானை வச்சுட்டு மஞ்சள் நூல் அந்த வாயில கட்டணும். கல் உப்பு போடும் போது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமஸ்துத்தேன்னு சொல்லி அந்த கல் உப்பு நிரப்பி போடணும். நிறைஞ்சி அது மேல காசு வைக்கணும். காணிக்க மேல ருத்ராட்ச வைக்கணும். ருத்ராட்சம் சிவன், எலுமிச்சப்பழம் சக்தி. உப்பு மேல வச்சுட்டு மல்லிகைப்பூ மண்பானை சுத்தி வைக்கணும். ஏன்னா மல்லிகைப்பூ மட்டும்தான் வைக்கணும். மற்றது எந்த பூவும் மலர்களும் வைக்க கூடாது. அந்த மண்பானை சுத்தி மல்லிகைப்பூ கட்டிட்டு 9 நெய் விளக்கு ஏற்றணும். லக்ஷ்மிக்கு மட்டும் 9 அந்த மண்பானை சுத்தி 9 தீபங்கள் ஏத்தி பிரார்த்தனை இருக்கணும். வெத்தலை 6 வெத்தலை அந்த மண்பானை முன்னாடி வச்சிடணும். காம்பு சாமி பார்த்த மாதிரி, நுனி நம்மள பார்க்கணும். அகல் தீபம் சுவாமிய பாக்குற மாதிரி ஏத்தணும். வெத்தலை மேல 6 விளக்கு, 6 அகல் விளக்கு வைத்து ஏத்துறீங்க இல்லையா, அந்த வெத்தலை மேல ஏத்துற போது நல்லெண்ணெய் ஊத்தி அந்த 6 விளக்கும் ஏத்தணும். 9 நெய் தீபம்ன்றது முதல் கணபதிக்கு, 8 அஷ்டலட்சுமி தீபம், 6 கோரிக்கை விளக்கு வெத்தலை மேல ஏத்தணும். வெத்தலை மேல ஏத்தும் போது உங்களுக்குள்ள இருக்க கோரிக்கை, இப்ப பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, வீட்டுல தனதானியங்கள் சேரணும், வஸ்திரங்கள் சேரணும், வீடு கட்டணும், அந்த மாதிரி கோரிக்கை இருக்கும் இல்லையா, அந்த வெத்தலை மேல கோரிக்கையாக தீபங்கள் ஏற்றி நல்வழி பெறணும். உங்களுக்கு மந்திரம் 9 முறை படிக்கணும். அது டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க மந்திரம் போடுறோம். அது தொடர்ந்து 9 முறை நீங்க படிங்க. படிச்சுட்டு மகாலட்சுமி கிட்ட கையில நம்ம எப்பவுமே வெறும் கையில வேண்டக்கூடாது. அதனால கையில வெத்தலை, மஞ்சள், குங்குமம் கொஞ்சம், ஒரு காணிக்கை, மலர்கள் வைத்து சுவாமி கிட்ட நீங்க வேண்டணும். அம்மா மகாலட்சுமி தேவியே, தனதானிய செல்வ சகல பாக்கியமும் கிடைக்கணும். மகாலட்சுமி கிட்ட குடும்ப பிரச்சனையை சொல்லி வேண்டக்கூடாது. தனதானிய செல்வங்கள், உங்களுக்கு என்ன தேவையோ, வேலை விஷயங்கள், வீடு கட்டணும், அந்த மாதிரி நீங்க கோரிக்கை வச்சு வேண்டீங்கன்னா கண்டிப்பா நிவர்த்தி ஆகும். இதை தொடர்ந்து என்ன செய்யணும்னா 3 வாரம் பண்ணணும். 4வது வாரம் வேலைக்கிழமை 3 வாரம் தொடர்ந்து அந்த உப்பு எதுவுமே மாத்தாதீங்க. அகல் விளக்கு தொடர்ந்து உபயோகம் செய்யலாம். இப்ப இந்த வாரம் செய்றீங்கன்னா அடுத்த வாரம் அதே அகல் விளக்கு சுத்தம் செஞ்சுட்டு உபயோகம் செய்யுங்க. வெத்தலை மாத்திட்டே இருக்கணும். 4வது வாரம் வேலைக்கிழமை
அந்த உப்பு என்ன செய்யணும், தண்ணியில கரைச்சிட்டு தென்னை மரத்துக்கு ஊற்றணும். இது தொடர்ந்து செய்யுங்க. தென்னை மரத்துக்கு ஊத்திடணும். எலுமிச்சை பழம் என்ன செய்யணும்னா, இப்ப நீங்க வெள்ளிக்கிழமை வச்சு பூஜை செய்றீங்கன்னா சனிக்கிழமையே அந்த எலுமிச்சை பழம் எடுத்து 4ஆ வெட்டி அது மேல கற்பூரம் வச்சு திருஷ்டி கழிச்சு போடணும். அது சனிக்கிழமை செய்யணும். தொடர்ந்து இந்த பூஜை செஞ்சிட்டே இருந்தாலே போதும். இப்போ 4ஆவது வாரம் வியாழக்கிழமை அந்த உப்பை மாத்தி நீங்க வெள்ளிக்கிழமை காலையில திருப்பியும் நீங்க கல்லுப்பு தான் உபயோகம் பண்ணணும். தூள் உப்பு வேண்டாம், கல்லுப்பு பண்ணணுங்க, செய்யுங்க. கல்லுப்பு வெள்ளிக்கிழமை காலையில நீங்க மீண்டும் அந்த பூஜைய தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கலாம். 3 வாரம் விட்டுதான் அந்த கல்லுப்பு மாத்தணும். அந்த 3 வாரமே தொடர்ந்து பூஜை செஞ்சுட்டே வாங்க. 4ஆவது வாரம் வியாழக்கிழமை அந்த உப்பை மாத்துங்க. திருப்பியும் வெள்ளிக்கிழமை உப்பை நிரப்பி நீங்க பூஜை செய்யணும். இதுதான் இந்த மகாலட்சுமி முறையான வழிபாடுகள், செய்ய வேண்டிய பூஜைகள். இதை செய்து பல நாடுல நிறைய மாற்றங்கள் இருக்கு. கண்டிப்பா செய்யுங்க. உங்களுக்கு சில சந்தேகம் இருந்தா கமெண்ட்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க. சிவாய நம. குருவே சரணம்.